விஜயும் காவேரியும் அந்த குடும்பத்து மேலே வந்து ஃபைல் பண்ணுறாங்க கேஸு. இந்த மாதிரி வந்து இவங்க ஏமாற்றி பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி வந்து அவங்க மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, கேஸ் கொடுத்துட்றாங்க. இதனால் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து விஜயும் காவேரியும் வந்து பண்ணதால் வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு பசுபதி. ராகவும் வந்து செம்ம டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, ஆளுங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டில் பயங்கரமாக கலாட்டா பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துறோம், விஜய் கேஸ் வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. இங்கே வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லா பொருளையும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க ரவுடிஸ் எல்லாம் அந்த வீட்டில், விஜய் வீட்டில். கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து அங்கே வந்துடுறாரு. அந்த ரவுடிஸுங்கெல்லாம் அடித்து அவங்களெல்லாம் வந்து விரட்டி விடுறாரு. அடுத்து எல்லாருமே ரொம்ப கவலையாயிடுறாங்க. எங்களால் தான் இந்த பிரச்சனை, நாங்கள் எங்கள் வீட்டுக்கே போயிடுறோம், எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களால் எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து மனசை கஷ்டப்பட்டு அழறாங்க. அத்தை உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிக்காதீங்க அத்தை, இது நம்ம பிரச்சனை அத்தை, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நின்று வந்து பண்ணியிருக்காங்க, அப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முடிவு நான் கட்டுறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. இதை பார்த்தா காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. தாத்தாவும் பாட்டியும் வந்து வேற அவங்கக்கிட்ட அடி வாங்கினதால அப்படியே ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதை பார்த்து காவேரி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துகிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி வந்து ரூமுக்கு வராங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டானுங்க, அநியாயம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் நியாயமாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நியாயம் இல்லை தான், என்ன பண்ணுறது, அந்த பசுபதிக்கு ஒரு செக்கு வச்சா தான் வேலைக்கு ஆகும், அந்த பசுபதி இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதில்லை, போலீஸ் எப்படியும் பசுபதியும் ராகவையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால தான் இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும்னு தான் இப்படி பண்ணிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. ஏங்க பேசாமல் வாபஸ் வாங்கிடலாமா, ஏன் காவேரி இப்படிலாம் சொல்கிற, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, நம்மளால் எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுல, தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கல்ல, அவங்க எதுக்குங்க எங்களால் கஷ்டப்படணும், இங்கே பார் காவேரி, அங்கே சொன்னது தான் இங்கேயும் நான் சொல்கிறேன், நீ வேற நான் வேற கிடையாது, உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற கிடையாது, நம்ம 2 பேர் குடும்பம் ஒரே குடும்பம் தான், நம்ம எதுவாக இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்கொண்டே ஆகணும், அந்த ரவுடிஸை என்ன பண்ணும் ஏது பண்ணும், அந்த பசுபதி என்ன பண்ணும் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் காவேரி, என்கிட்ட விட்டு, நீ இதில் வந்து எதுவுமே கஷ்டப்படக்கூடாது, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னோடனே அப்படியே வந்து மடியில் சாஞ்சுன்னு அழறாங்க காவேரி. எவ்வளோ பிரச்சனைகளை என்னால் நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க, என் பிரச்சனை எனக்கும் என் குடும்பத்துக்கு வந்து அவன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அந்த பசுபதி, இதில் உங்கள் குடும்பமும் பாதிக்கப்படுது, தாத்தா பாட்டியும் பாதிக்கப்படுறாங்க, இப்போ தானே சொன்ன காவேரி, நம்ம 2 பேர் குடும்பம் ஒன்று தான் சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டு தாங்க, இருந்தாலும் தாத்தா பாட்டி அவங்கள நான் சமாதானப்படுத்திக்கிறேன் காவேரி, நீ கவலைப்படாமல் இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு வராரு. இங்கே தாத்தா வந்து என்னடா நடக்குதுங்க அப்படின்றாங்க பாட்டியும் தாத்தாவும். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனை என்ன ஏதாவது பண்ணி தான் ஆகணும், நம்ம காவேரி காப்பாற்றி ஆகணும்ல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டா, அவங்க பாவண்டா உண்மையிலேயே, அந்த பசுபதி எவ்வளோ தாண்டா அவங்களுக்கு தொல்லை கொடுப்பான், இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டுக்காரர் மேலே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா சாரதாக்கு எப்படி வச்சிருக்கோம், நீங்களா பாட்டி இப்படி பேசுகிறீங்க நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறேன். டைமில் அவங்க சித்தப்பா வந்து இதெல்லாம் தேவையா இந்த குடும்பத்துக்கு, தேவையில்லாமல் எதுக்காக நம்ம அடி வாங்கணும் இவங்கக்கிட்ட, நம்ம என்ன தலையெழுத்தா, இந்த குடும்பம் இப்படி ஆகுது, எல்லாம் இந்த குடும்பத்தால் தான், முதல்ல அவங்க வீட்டுக்கு அவங்கள அமுச்சு விடுங்க, எல்லா பிரச்சனையும் தீருன்றாரு. உடனே விஜய் பார்த்து முறைக்கிறாரு. என்ன விஜய் முறைக்கிற அப்படின்னோடனே உடனே தாத்தா வந்து இங்கே பாருங்கள், இருக்கிற பிரச்சனையில் எதுவுமே பேச வேணாம், இப்போது எதுவாக இருந்தாலும் விஜய் தான் வந்து இது சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது, அவங்கள என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதுக்காக இப்படியெல்லாம் பேசுறது நியாயம் இல்லை மாப்பிள்ள, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தான் பாதுகாக்கணும், அதுக்காக என்ன பண்ண முடியும், நம்மளும் கூட சேர்ந்த கஷ்டப்பட முடியும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அவங்க நல்லதுக்காக நான் சொல்கிறேன், போதும் சித்தப்பா நீங்கள் நல்லதுக்காக சொன்னது, இங்கே பாருங்கள் காவேரி குடும்பம் வேறு குடும்பம் கிடையாது, என்னோட குடும்பம் தான், என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. விஜய் நிவினும் யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களா அவனுங்க சும்மா விடக்கூடாது விஜய் அப்படின்னோடனே, அது எனக்கும் புரியுது, ஆனால் இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, இப்போ கேஸ் வந்து வாபஸ் வாங்குறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம எக்காரணம் கூட வாபஸ் வாங்க மாட்டோம்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும், அது மட்டும் கிடையாது, அந்த பசுபதியை நேரில் பார்த்து அவனை ஒரு வழி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னோடனே விஜய் வந்து சரி, ஆனால் போலீஸ்க்கு பசுபதி எங்கே இருக்கான் ஏது இருக்கான்னு எதுவுமே தெரியலையே விஜய், அவங்க கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் தானே இது பிரச்சனை தீரும், இல்லைன்னா அவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்களே விஜய் அப்படின்னோடனே, அதுவும் கரெக்டு தான், அதுக்கு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும், அந்த பசுபதி எங்கே இருந்தாலும் சரி அவனை வந்து கண்டுபிடிச்சி நம்ம போலீஸில் ஒப்படைச்சிட்டா இந்த பிரச்சனை தீரும். சரிங்க விஜய், அது எப்படி முடியும், அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, என்னென்னா ராகவை பிடிச்சா கண்டிப்பாக அந்த பசுபதி பிடிக்கலாம், ராகவியா நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க, ராகவ் எங்கெல்லாம் இருந்தான், அவனுக்கு வேறு ஏதாவது வீடு இருக்கா இங்கே எல்லாமே விசாரிங்கன்னு, சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு.